வணக்கம். மே 30ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலனா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று மே 29ஆம் தேதி நிஃப்டி 0.3% கூடுதலாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 21,300 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 20,400 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருக்கிறாங்க 900 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 12,900 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 8,600 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. அவங்களும் நெட் பையர்ஸாக இருக்கிறாங்க 4,300 கோடி ரூபாய்க்கு. இன்னைக்கு மே 30ஆம் தேதி குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிக்கக்கூடிய சில கம்பெனிகளுடைய பெயர்கள்: பஜாஜ் ஹோல்டிங்ஸ், நைகா, அப்போலோ ஹாஸ்பிட்டல், சன் டிவி, வோடோஃபோன் ஐடியா, ஐநாக்ஸ் விண்ட், ஸ்வான் எனர்ஜி, ஆஸ்ட்ராஜெனகா, டிட்டாகர், ராம்கிருஷ்ணா ஃபோர்ஜிங்ஸ், பூர்வாங்கரா, நேஷனல் ஃபர்டிலைசர்ஸ், ஃபிஎம் இண்டஸ்ட்ரீஸ், ஈஸ்மைட்ரிப்.com, பனேஷியா பயோடெக் மற்றும் எஸ்எம்எல் இசுசு. அண்மையில் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா டேக் ஓவர் பண்ண கம்பெனி எஸ்எம்எல் இசுசு. இந்தியாவிலிருந்து உற்பத்தியாகும் முதல் செமிகண்டக்டர் சிப் இந்த ஆண்டு வெளியாகும்னு மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவிச்சிருக்கிறாரு. தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோல்ல இருந்து. இன்னைக்கு மே 30ஆம் தேதி இந்தியாவுடைய Q4 ஜிடிபி டேட்டா வெளியாகும்ன்ற எதிர்பார்ப்பு. மணி கண்ட்ரோல் நடத்தின கருத்து கணிப்பில் அவங்க எதிர்பார்ப்பது 6.9% Q4க்கான இந்தியாவுடைய ஜிடிபி வளர்ச்சி. நிதியாண்டு 2026 இந்தியாவுடைய ஜிடிபி வளர்ச்சி 6.5% இருக்கும்னு கணிக்கிறாங்க. RBI அவங்களுடைய ஆனுவல் ரிப்போர்ட்டில் இதை தெரிவிச்சிருக்கிறாங்க. தகவல் நமக்கு கிடைத்தது NDTV ப்ராஃபிட்ல இருந்து. இந்தியாவுடைய விமானப்படை தலைமை தளபதி ஒரு கவலை தெரிவிச்சிருக்கிறாரு. கான்ட்ராக்ட் எல்லாமே கையெழுத்தாகுது, ஆனால் கரெக்டான நேரத்தில் டெலிவரி ஆக மாட்டேங்குதுன்ற கவலை தெரிவிச்சிருக்கிறாரு. தகவல் நமக்கு கிடைத்தது NDTVலேருந்து. அவர் குறிப்பாக சொல்லியிருப்பது, 2021ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருக்கிறாங்க. 48,000 கோடி ரூபாய்க்கான கான்ட்ராக்ட் அது. அதோடைய டெலிவரி மார்ச் 2024 முதல் துவங்கி இருக்க வேண்டும், ஆனால் அது நடைபெறலை அப்படின்றத அந்த கவலை தெரிவிச்சிருக்கிறாருன்னு NDTVயில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. மகாராஷ்டிரா அரசு ஸ்டாம்ப் டியூட்டியை குறைச்சிருக்கிறாங்க. சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு ஃப்ளாட்டாக கொண்டு வந்திருக்கிறாங்க. 1000 ரூபாய் ஃப்ளாட்டாக கொண்டு வராங்க சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான ஸ்டாம்ப் டியூட்டி. தகவல் கிடைத்தது CNBC TV18லேருந்து. ரியல் எஸ்டேட் செக்டர் இதை உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருப்பாங்க. பஜாஜ் ஆட்டோ குவார்ட்டர்லி ரிசல்ட் மற்றும் ஒரு பெரிய டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. 210 ரூபாய் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. அதற்கான ரெக்கார்ட் டேட் ஜூன் 20. Q4க்கான ஸ்டாண்டலோன் ரெவென்யூ 12,148 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 6% அதிகரிச்சிருக்கு. ப்ளூம்பர்க் எதிர்பார்த்தது 12,113 கோடி ரூபாய். நெட் ப்ராஃபிட் 2,049 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 6% அதிகரிச்சிருக்கு. ப்ளூம்பர்க் எதிர்பார்த்தது 2,013 கோடி ரூபாய். CNBC TV8லேருந்து கிடைத்த ஒரு தகவல், இது அதிகபட்சமான டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க இந்த முறை. இதற்கு முன்னாடி அவங்க 2021, 2022 மற்றும் 2023 140 ரூபாய் டிவிடெண்ட் அறிவிச்சிருந்திருக்கிறாங்க. இம்முறை 210 ரூபாய் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஹையஸ்ட் எவர் டிவிடெண்ட் பே அவுட். மெசகன் டாக் ஷிப் பில்டர்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. CNBC TV8லேருந்து கிடைத்த தகவல், நெட் ப்ராஃபிட் 325 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 51% விழுந்திருக்கு. ரெவென்யூ 3,174 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 2% அதிகரிச்சிருக்கு. இன்ஃபோபீன்ஸ் டெக்னாலஜிஸ் பைபேக் முன்னவே அறிவிச்சிருந்திருக்கிறாங்க. அதற்கான அப்டேட் இப்போ வெளியிட்டிருக்கிறாங்க. தெரியாதவங்களுக்காக பின்னணி, இந்த பைபேக் வழியாக 2.15 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸை திரும்ப பெறுறாங்க. அது ஒட்டுமொத்த ஈக்விட்டி ஷேர்ஸில் 0.88%. இதற்கான ரெக்கார்ட் டேட் முன்னவே அறிவித்தது மே 27. டெண்டர் ஆஃபர் ரூட் வழியாக பைபேக் பண்ணுறாங்க. 464 ரூபாய் விலை நிர்ணயித்திருக்கிறாங்க. ஒட்டு மொத்தமாக 10 கோடி ரூபாய் செலவு செய்கிறாங்க பைபேக் இருக்குது. இப்போ வந்திருக்கிற அப்டேட் என்னன்னா, எப்போ ஓப்பன் ஆகுது? ஜூன் 2ஆம் தேதி. ஜூன் 6ஆம் தேதி முடிவடையுது. ரிசர்வ்டு கேட்டகரியில் வரக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸ் இதுதான் அந்த பைபேக் ரேஷியோங்க. 5 ஈக்விட்டி ஷேர்ஸை திரும்ப பெறுறாங்க. 222 ஷேர்ஸ் வைத்திருந்தால் ரெக்கார்ட் டேட் படி. ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட 13 ஈக்விட்டி ஷேர்ஸ் திரும்ப பெறுறாங்க. 347 ஷேர்ஸ் வைத்திருந்தால் ரெக்கார்ட் டேட் படி. பைபேக்னா என்ன, டெண்டர் ஆஃபர் ரூட்னா என்ன, இந்த பைபேக் ரேஷியோனா என்ன, இது முன்கூட்டியே கணிக்க முடியுமா போன்ற தகவல் எல்லாமே நம்ம 2 வீடியோஸில் டீட்டெயிலாக பேசியிருக்கோம். அந்த 2 வீடியோட லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. CNBCலேருந்து கிடைத்த தகவல், நெட் ப்ராஃபிட் 85 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 26% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ 378 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 16% அதிகரிச்சிருக்கு.
ஐடி கான்ஸ் இ சொல்யூஷன்ஸ் தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. விப்ரோ கிட்டேருந்து 3 ஆண்டிற்கான கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. 94 இன்ஜினியரிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கான கான்ட்ராக்ட் இது. அவங்களுடைய ஹெச்டிஎஃப்சி லைஃப் தான் கஸ்டமராக இருக்காங்க விப்ரோக்கு. அதற்காகத்தான் இந்த கான்ட்ராக்ட். 4 கோடி ரூபாய்க்கான கான்ட்ராக்ட் இதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஐடி கான்ஸ் இ சொல்யூஷன்ஸ். கேஸ்ட்ரால் குறித்து நம்ம நேற்றே ஒரு செய்தி பார்த்துருந்தோங்க. ரிலையன்ஸ் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. அந்த போட்டியில் அப்போலோ மேனேஜ்மெண்ட் ஒரு கம்பெனியும் லோன் ஸ்டார்ன்ற நிறுவனம் இருக்காங்கன்ற தகவலும் நம்ம பார்த்துருந்தோம். நேற்று 7% அதிகரித்தது கேஸ்ட்ரால். இப்போ விளக்கம் கொடுத்துருக்காங்க கம்பெனி இந்த செய்தி குறித்து. இந்த செய்தி குறித்து கம்பெனிக்கு எதுவும் தெரியல, அதனால் இது உறுதி செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க கேஸ்ட்ரால். கூடவே மற்றொரு தகவலும் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இந்த ஆண்டு பிப்ரவரி மாதத்திலே பிபி அவங்களுடைய குளோபல் லூப்ரிகன் பிஸ்னஸை விற்பனை செய்ய இருக்காங்கன்ற தகவல் முன்னவே வந்தது தான். அது வந்த உடனே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு தெரியப்படுத்தி இருக்கின்ற தகவலும் கொடுத்துருக்காங்க கேஸ்ட்ரால். ஆனால் ரிலையன்ஸ் போட்டியில் இருக்கிறாங்க, வேறு யார் என்ன போட்டியில் இருக்கிறாங்கன்றது கம்பெனிக்கு தெரியலன்ற விளக்கம் கொடுத்துருக்காங்க கேஸ்ட்ரால். நேற்று 7% அதிகரித்தது. டாடா கம்யூனிகேஷன்ஸ் ஏப்ரல் மாதத்தில் டிவிடெண்ட் அறிவிச்சிருந்திருக்கிறாங்க. 25 ரூபாய் டிவிடெண்ட். அதற்கான ரெக்கார்ட் டேட் இப்போ அறிவிச்சிருக்கிறாங்க ஜூன் 19ஆம் தேதி. எஸ் பேங்க் ஜூன் 3ஆம் தேதி ஃபண்ட் ரைசிங் குறித்து முடிவெடுக்க இருக்கிறாங்க. தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. அமர் ராஜா குவார்ட்டர்லி ரிசல்ட் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு 5 ரூபாய் 20 பைசா. ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் 1ஆம் தேதி. கன்சாலிடேட்டட் ரெவென்யூ 3060 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 5% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் 162 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 30% விழுந்திருக்கு. அத்வைத் எனர்ஜி டிரான்சிஷன்ஸ்க்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. தக்ஷின் குஜராத் விட்ச் கம்பெனி லிமிடெட் கிட்ட இருந்து 50 கோடி ரூபாய்க்கான ஆர்டர் இது. டெக்ஸ்மேக்கோ ரயில் அண்ட் இன்ஜினியரிங்க்கு மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் கிட்டேருந்து ஒரு ஆர்டர் கிடைக்குது. வேகன்ஸ்க்கான ஆர்டர் 140.5 கோடி ரூபாய் மதிப்பிற்கான கான்ட்ராக்ட் இது. இக்ரா குவார்ட்டர்லி ரிசல்ட் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு 60 ரூபாய். கன்சாலிடேட்டட் பேசிஸில் ரெவென்யூ 136 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 10% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் 56 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 19% அதிகரிச்சிருக்கு. ஓலா எலக்ட்ரிக் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. என்டிடிவிலேருந்து கிடைத்த டேட்டா. கன்சாலிடேட்டட் ரெவென்யூ 611 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 62% விழுந்திருக்கு. நஷ்டம் அதிகரிச்சிருக்கு. இந்த குவார்ட்டரில் 870 கோடி ரூபாய் நஷ்டம். போன வருடம் இதே குவார்ட்டரில் 416 கோடி ரூபாய் நஷ்டத்தில் இருந்திருக்கிறாங்க. சம்பர்தனா மதர்சன் போனஸ் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேர் போனஸாக கொடுக்குறாங்க. 2 ஷேர் வைத்திருந்தா. குவார்ட்டர்லி ரிசல்ட்டும் அறிவிச்சிருக்கிறாங்க. நெட் ப்ராஃபிட் 1050 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 20% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 29,317 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 6% அதிகரிச்சிருக்கு. ஃபண்ட் ரைசிங் குறித்தான அப்டேட்டும் வெளியிட்டிருக்கிறாங்க. 8500 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் செய்கிறாங்க. நான் கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர்ஸ் பிரைவேட் பிளேஸ்மெண்ட் வழியாக 8500 கோடி ரூபாய் வரைக்கும் ஃபண்ட் ரைசிங் பண்ணுறதுக்கு போர்டு ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. செஞ்சுரி பிளை குவார்ட்டர்லி ரிசல்ட் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு 1 ரூபாய். நெட் ப்ராஃபிட் 53 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 34% விழுந்திருக்கு. ரெவென்யூ 1198 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 13% அதிகரிச்சிருக்கு. சோபா குவார்ட்டர்லி ரிசல்ட் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு 3 ரூபாய். Q4 கன்சாலிடேட்டட் ரெவென்யூ 1241 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 63% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் 41 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 476% அதிகரிச்சிருக்கு. அதாவது ஒன் டைம் ஐட்டம் இருக்கான்றது என்னால் சரி பார்க்க முடியல. ரயில் விகாஸ் நிகம் தற்போது ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களும் டெக்ஸ்மேக்கோ ரயிலும் ஒரு ஒப்பந்தத்தில் வராங்க. இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்தியாவில் ரோலிங் ஸ்டாக், வீல் செட், போகி, மெட்ரோ கோச்சஸ், ட்ரெயின் செட்ஸ் உற்பத்தி செய்வதற்காகத்தான் இந்த ஒப்பந்தம்னு சொல்லியிருக்கிறாங்க ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட். பிஎன்ஜி ஹெல்த் குவார்ட்டர்லி ரிசல்ட் மற்றும் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு 45 ரூபாய். நெட் ப்ராஃபிட் 61 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 31% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ 311 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 23% அதிகரிச்சிருக்கு. சுஸ்லான் எனர்ஜி குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. நெட் சேல்ஸ் 3774 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 73% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் 1182 கோடி ரூபாய். போன வருடம் இதே குவார்ட்டரில் 254 கோடி ரூபாய் மட்டுமே இருந்திருக்கு. ஒரு ஒன் டைம் ஐட்டம் இருந்திருக்கு இந்த குவார்ட்டரில். டிஃபர்ட் டேக்ஸ் அசெட் கெயின் 600 கோடி ரூபாய் இந்த குவார்ட்டரில். வாரி எனர்ஜிஸ் தற்போது அப்டேட் இருக்குது. யூஎஸ்ஏலேருந்து ஒரு ஆர்டர் கிடைக்குது அவங்களுக்கு. சோலார் மாடியூல்ஸ்க்கான ஆர்டர். அதோடைய மதிப்பு $176 மில்லியன். கஸ்டமருடைய பேர் வெளியிடல, ஒரு பிரபலமான கஸ்டமர்னு மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க. எலக்ட்ரானிக் ஸ்மார்ட் இந்தியா தரப்புல அப்டேட் இருக்குது. அவங்களுடைய ஆந்திர பிரதேஷ் கோடவுனில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. மே 29ஆம் தேதி. போதிய இன்சூரன்ஸ் இருக்குது. நல்ல வேலை யாருக்கும் எந்த காயமும் ஏற்படல. முதற்கட்டத்தில் அவங்க செய்திருக்கக்கூடிய மதிப்பீட்டில் 6லிருந்து 7 கோடி ரூபாய் இழப்பீடு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க எலக்ட்ரானிக் ஸ்மார்ட் இந்தியா. இன்ஜினியர்ஸ் இந்தியா குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு 2 ரூபாய். கன்சாலிடேட்டட் ரெவென்யூ 1010 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 26% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் 280 கோடி ரூபாய். போன வருடம் இதே குவார்ட்டரில் 115 கோடி ரூபாயாக இருந்தது. ஆல்கம் லேபரேட்டரிஸ் 8 ரூபாய் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. Q4க்கான நெட் ப்ராஃபிட் 306 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 4% அதிகரித்தது. CNBC TV18 நடத்தின கருத்து கணிப்பில் எதிர்பார்த்தது 400 கோடி ரூபாய்.
ரெவென்யூ 3144 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 7% அதிகரித்தது. சிஎன்பிசி TV18 எதிர்பார்த்தது 3149 கோடி ரூபாய். இப்கா லேபரேட்டரிஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் மற்றும் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு ₹2. நெட் ப்ராஃபிட் 68 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 14% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ 2247 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 10% அதிகரிச்சிருக்கு. கீர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. கம்பெனியுடைய எலக்ட்ரானிக்ஸ் பிசினஸை விற்பனை செய்கிறாங்க. பிரிண்டட் சர்க்கியூட் போர்டு உற்பத்தி செய்யக்கூடிய அந்த பிசினஸை யார் வாங்குறாங்க? ஹைதராபாத் பாட்லிங் கம்பெனி பிரைவேட் லிமிடெட் 36 கோடி ரூபாய்க்கு வாங்குறாங்கன்னு கீர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் தகவல் கொடுத்துருக்காங்க. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். இது நேற்றுக்கான டேட்டா. ஹை வால்யூம் எப்படி சொல்கிறேன்னா, நேற்று வால்யூமுடன் கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை ஒப்பிடும்போது 100%க்கு மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ். கெய்னர்ஸ்ன்னு சொல்லும்போது நேற்று ஷேர் பிரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். ஐஎஃப்பி ஆக்ரோ 14% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது. 2695% வால்யூம் அதிகரிப்பு. வெல்ஸ்பன் கார்ப்பரேஷன் 10% ஷேர் பிரைஸும் 1256% வால்யூம் அதிகரிப்பு. ஸ்ட்ரைட்ஸ் ஃபார்மா 9% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது. 695% வால்யூம் அதிகரித்தது. லிகிதா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 9% ஷேர் பிரைஸ் 300% வால்யூம். இந்தியா பெஸ்டிசைட் 8% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது. 773% வால்யூம் அதிகரித்தது. ஐடிஐ 7% ஷேர் பிரைஸும் 1115% வால்யூம் அதிகரிப்பு. கார்டன் ட்ரீட் ஷிப் பில்டர்ஸ் 7% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது. 360% வால்யூம் அதிகரித்தது. கமின்ஸ் 6% ஷேர் பிரைஸும் கிட்டத்தட்ட 700% வால்யூம் அதிகரித்தது. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் சாந்தூர் மேங்கனீஸ் 10% வீழ்ச்சி, 1400% வால்யூம் அதிகரிப்பு. பாரத் ரசாயன் 9% சரிந்தது. 180% வால்யூம் அதிகரிப்பு. என்ஆர் அகர்வால் 8% வீழ்ச்சி, 515% வால்யூம் அதிகரித்தது. லிபர்ட்டி ஷூஸ் 6% வீழ்ச்சி, 548% வால்யூம் அதிகரிப்பு. ஆஸ்ட்ரா மைக்ரோவேவ் 5% விழுந்தது. 260% வால்யூம் அதிகரிப்பு. ஆர்கிட் ஃபார்மா 5% சரிந்தது. 360% அதிகரித்தது வால்யூம். டாஜ் ஜிவிகே ஹோட்டல்ஸ் 4% வீழ்ச்சி, 170% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.